சார் இது முழுக்க ஒரு அக்கிரியோட கான்செப்டில் இந்த ரவுண்டானாவை ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து மாநகராட்சி கமிஷனர்கிட்ட வந்து நாங்கள் வந்து ஒரு இது ஒன்று கேட்டோம். அவர் ஆர்டர் கொடுத்தாரு, சரி பண்ணுங்கள், நல்ல கான்செப்டாக இருக்குன்ட்டு. அப்புறம் ஆர்கனைசர் வந்து சதீஷும் பிரபு வந்து பிளாக்ஷிப் மீடியாவிலேருந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க பண்ணி கொடுத்தாங்க, நல்லா பண்ணி கொடுத்தாங்க. இப்போ இன்றைக்கி வந்து கமிஷனர் கலெக்டரை வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். இது வந்து விவசாயத்தை பற்றி எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படின்ற ஒரு இதுக்காகத்தான் நாங்கள் இதை வந்து பண்ணியிருக்கிறோம். என்னென்னா இந்த விவசாயியை வந்து சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால், முன்னாடி அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒருத்தர் யாருன்னா அந்த விவசாயி தான். நம்ம எல்லோரும் கடவுள் நினச்சிட்ருக்கோம், அந்த கடவுளுக்கு மேலே அந்த விவசாயி தான் எல்லாத்துக்கும் மேலே ஒருத்தன் அப்படின்ற ஒரு கான்செப்டில் எல்லாத்துக்கும் சோறு போடுற விவசாயிக்கு ஒரு அந்த உழவன் சிலை ஒன்று வைக்கணும் அப்படின்றது ரொம்ப நாள் எங்களுடைய கனவு. அது இன்றைக்கி நிறைவேறி இருக்குது. அவ்வளோதான். எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அதாவது அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். விவசாயத்தை முன்னிறுத்தி முதல் முறையாக தமிழ்நாட்டில் விவசாயத்தை முன்னிறுத்தி ஒரு சிலை பண்ணியிருக்கோம். விவசாயி ஏறு விழுகிற மாதிரி அது ஆர்கோல்டு சார்பில் திரு ரங்கசாமி அண்ணா இதுக்கான இது கொடுத்தாரு. மாநகராட்சி ஆணையாளர்கிட்ட பர்மிஷன் வாங்கி பண்ணியிருக்கோம். உழவு பற்றின திருக்குறள் இந்த இடமே வந்து அந்த விவசாயத்தை முன்னிறுத்தி பண்ணியிருக்கோம். ஸோ இது பொதுமக்கள் பார்வைக்கு இன்றைக்கி கலெக்டர் அண்ட் கமிஷனர், போலீஸ் கமிஷனர் திறந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் இதில் பண்ணியிருக்கோம். ஜல்லிக்கட்டு அண்ட் அந்த குதிரை இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இன்னும் 6 இடம் பண்ண போகிறோம் கோயம்புத்தூர்லைங்க. ரேக்லா ஸ்டாச்சு, ரேஸ் கோர்ஸில் வந்து குதிரையோட ஸ்டாச்சு, அது இல்லாமல் ரேஸ் கோர்ஸ்லேயே வந்து இன்னும் 2 ஸ்டாச்சு, ஜல்லிக்கட்டும் ஹேண்ட் இன் க்ளோப்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாச்சு பண்ணியிருக்கோம். ஃபைனலாக இப்போ சிந்தாமணியில் வந்து இயற்கையும் மனிதமும் சேர்ந்து தான் உலகத்தை காப்பாற்றணுன்ற ரீதியில் ஒரு ஸ்டாச்சுவும், இப்போ இங்கே வந்து நம்ம விவசாயம் போட்டுருவோங்கிறதுக்காக உழவன் ஸ்டாச்சுவும் இங்கே பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய ஸ்டாச்சுஸ் வருது கோயம்புத்தூரில். எல்லாமே வந்து கல்ச்சுரல் வேல்யூ ஹெரிட்டேஜ் இருக்கிற மாதிரியான ஸ்டாச்சுஸு. கரண்ட் ட்ரெண்டிங்காக இந்தியாவில் பாராட்ட வேண்டிய ஸ்டாச்சுஸ் என்னென்னவோ அதெல்லாம் வரும். ஸோ இது த்ரூ அவுட் பண்ணிகிட்டே இருப்போம். இனிமேட் சிலைகள்லாம் எங்கே சார் ரெடி பண்ணுறது? சென்னையில் பண்ணுறோம். எங்களோட டீமில் நாங்கள் பண்ணுறோம். நாங்கள் எப்படி சார் கண்டிப்பாக பண்ணுவோம். பொங்கலை கொண்டாடுறதும் விவசாயம் கொண்டாடுறது எப்போ வேணால் பண்ணலாம். அதுக்கான தருணம் வரும்போது எல்லா வாட்டியும் பண்ணுவோம். நன்றி, தேங்க்யூ.